ஏன்டா தள்ளுறீங்க? இது வேண்டாம் வேண்டாம் இது அனைவருக்கும் வணக்கம். இன்று எங்களுடைய தலைவரின் தலைமையிலான அரசு பொறுப்பேற்று கிட்டத்தட்ட 6 நாட்கள் ஆகிடுச்சு. ஒவ்வொரு நாளும் ஆக்கப்பூர்வமான பணிகள் எங்களுடைய முதலமைச்சர், நம்மளுடைய தமிழக முதலமைச்சர் சார்பாக ஆக்கப்பூர்வமான பணிகள் ஒவ்வொரு நாளும் செய்யப்பட்டு வருகிறது. ஒவ்வொரு நாளும் மக்களுக்கு தேவையான அனைத்து உத்தரவுகள் எப்படின்னா, மதுபான கடைகள் மூடப்பட்டதுலேருந்து பெண்களுக்கு பாதுகாப்பான சிங்கப்பெண் படை உட்பட ஒவ்வொன்றும் ஆக்கப்பூர்வமான ஒவ்வொரு பணிகளும் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. கண்டிப்பாக மக்கள் என்ன எதிர்பார்த்து வாக்களித்தார்களோ அது 100% நிறைவேற்றப்படும். எல்லா இடத்துலையும் வந்து ஃப்ரீ ஸ்டேட், அதாவது போதைப் பொருட்கள் இல்லாத தமிழகத்தை உருவாக்க கண்டிப்பாக எங்களுடைய முதலமைச்சர் தமிழகம் முழுவதும் இருக்கும் அனைத்து அதிகாரிகளையும் முடக்கி விடுவார். எதை எதிர்பார்த்து மக்கள் வாக்களித்தாங்களோ அது 100% நிறைவேறும் என்பதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. கண்டிப்பாக இப்போ என்னென்ன பழைய திட்டங்கள் என்னென்ன திட்டங்கள் இருக்குதோ அதெல்லாம் தொடரும்னு சொன்னதன் அடிப்படையில் நேற்று எல்லாம் பெண்களுக்கான 1000 ரூபாய் எல்லாமே வந்து இன்றைக்கி வர வைக்கப்பட்டது. ஸோ ஒவ்வொன்றும் கண்டிப்பாக எந்தவித தடையும் இல்லாமல் மக்கள் நல திட்டங்கள், மக்கள் நல பணிகள் மக்களுக்காக மட்டுமே செய்யக்கூடிய அரசாக இந்த அரசு போகும். சார், திருப்பூர் தொகுதியிலேயே அதிகமான திட்டங்கள் வந்து இன்னும் நிறைவேற்றப்படாமல் நிறையா இருக்குது. இது எப்படி எதிர்கொள்ள போகிறீங்க நீங்கள் இப்போ அமைச்சர்? இல்லை, கண்டிப்பாக இப்போ தான் வந்து தொடங்கி இருக்கிறோம். இன்றைக்கி தான் வந்து முதல் பதவியேற்ற பிறகு வந்திருக்கோம். ஒவ்வொன்றாக ஆய்வு செய்து மக்களுக்கு தேவையான அனைத்து விஷயங்களும் செய்வோம். ஏன்னா மதுரை மாவட்டத்தை பொறுத்தவரை பார்த்திங்கன்னா மதுரை மாநகராட்சி முழுவதும் மக்களுக்கு வந்து இந்த கழிவுநீர் கால்வாய்கள் தேவையான ஒரு அடிப்படை வசதி ரொம்ப தேவையான ஒன்றாக இருக்குது. ஸோ அது இல்லாமல் எங்கெங்கெல்லாம் மக்களுக்கு என்னென்ன தேவை என்று கேட்டிருக்காங்களோ அதெல்லாம் ஏற்கனவே நிறைவேற்றணும் என்று சொல்லியிருக்கோம். ஸோ அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக படிப்படியாக நிறைவேற்றும். இல்லை, உங்களுக்கு இப்போ பட்ஜெட்டில் அடுத்த வர்ற நிதிநிலையில் சேர்த்து தான் அதை அறிவிக்க முடியும். ஏன்னா ஃபினான்ஷியல் பட்ஜெட் முடிஞ்ச பிறகு தான் அதை அறிவிக்க முடியும். ஸோ அதற்கான நிதி ஆதாரங்கள் எல்லாரையும் சேர்த்து தான் அறிவிக்க முடியும். ஸோ அதுக்கு கொஞ்சம் டைம் வேணும்னு கண்டிப்பாக எங்களுடைய முதலமைச்சர் சொல்லியிருக்காரு. ஏன்னா ஃபினான்ஷியல் பட்ஜெட்ஸு நீங்கள் இப்போ வந்து அடுத்த பட்ஜெட் முடிஞ்சு நிதிநிலை அறிக்கையை பார்த்த பிறகு தான் செய்ய முடியும். ஸோ அதான் நடைமுறை. பெரும்பான்மையை தான் நிரூபித்தாச்சு. இதற்கு மேலே என்ன 140 பேர் எங்களுக்கு ஆதரவு வாங்கியிருக்காரு. எங்களுடைய கூட்டணி கட்சி சார்பாக நாங்கள் 120 பேருக்கான ஆதரவுகளை நாங்கள் கவர்னர்கிட்ட கொடுத்துருந்தோம். 120 ஆதரவு இல்லாமல் மேலும் சிலர் வந்து சில எம்எல்ஏக்கள், பல எம்எல்ஏக்கள் வந்து கண்டிப்பாக இது மக்கள் அளித்த தீர்ப்பை நாம் வரவேற்க வேண்டும், மக்கள் அளித்த தீர்ப்புக்கு ஆதரவாக இருக்க வேண்டும் என்று பல எம்எல்ஏக்கள் மற்ற கட்சிகளில் வந்து ஆதரவு தெரிவிக்கிறாங்க. கண்டிப்பாக மக்கள் வந்து ஒட்டுமொத்த தமிழக மக்களும் மாற்றத்தை விரும்பி அளித்த தீர்ப்பை ஏற்றுக்கொண்டு 144 பேர் ஆதரவாக இருந்த நிலையில் இதில் என்ன பெரும்பாலும் ஆட்சி எப்போது வேண்டுமானாலும் எதுவுமே ஆகாது. இது மக்கள் அளித்த தீர்ப்பு, ஒட்டுமொத்த தமிழக மக்கள் அளித்த தீர்ப்பு. ஸோ அதனால் இது எதுவும் யாரும் செய்ய முடியாது. ஒட்டுமொத்த மக்களுக்கான வெற்றி இது. அதில் ஒன்று என்ன, மதுரை மாநகராட்சி ஊழல்னால வந்து மன்ற தலைவர்கள்லாம் நீக்கப்பட்டாங்க, மேயர் இருக்கு. இப்போ மாநகராட்சி எப்படி செயல்படுத்துவாங்க? இந்த ஆட்சியில் எப்படி செயல்படுத்தப்படும்? மதுரை மாநகராட்சி மட்டுமே தமிழகத்தில் அது ஒரு முடக்கப்பட்ட மாநகராட்சி. ஏன்னா இது போன ஆட்சியில் அந்த 4 வருஷத்தில் மொத்தமாக மாநகராட்சியில் 400 கோடிக்கு மேலே ஊழல்கள் பிடிபட்டிருக்கு. அதில் நிறைய விசாரிக்கப்படாமல் இருக்குது. நிறைய மக்களுடைய பணங்கள் திருடப்பட்டிருக்கு. ஸோ இது அனைத்தும் விசாரிக்கப்பட வேண்டும். மற்றபடி எல்லாமே மாநகராட்சியில் இப்போ என்ன பணிகள் நடந்துகிட்டு இருக்கோ, ஏன்னா அடுத்து வர்ற பட்ஜெட்டுக்கு அப்புறம் தான் இதை பண்ண முடியும். உள்ளாட்சி தேர்தலும் விரைவில் எப்போ வருதுன்னு நம்ம பார்க்கணும். ஸோ அதனால் மாநகராட்சியில் இதுவரை நடந்த ஊழல்கள் அனைத்தும் இது பண்ண வேண்டும், சீரமைக்க வேண்டிய பணிகள் நிறைய இருக்குது. ஏன்னா ஊழல் இல்லாமல் தடுக்கப்பட வேண்டிய ஒரு முன்னெடுப்பை எங்களுடைய முதல்வர் வந்து எல்லா இடத்தையும் முன்னெடுத்துட்டு இருக்காங்க. ஸோ ஊழல் எங்கெங்கே நடைபெறும், எங்கெங்கெல்லாம் லீக்கேஜஸ் இருக்கும், எங்கெங்கெல்லாம் அரசு துறைகள் எங்கெங்கே லீக்கேஜஸ் இருக்குமோ அதெல்லாம் கண்ட்ரோல் பண்ண வேண்டிய கட்டாயத்தில் இருக்கும். பூரண மதுவிலக்கு நம்ம இல்லை, ஒவ்வொன்றும் படிப்படியாக தான் செய்ய வேண்டிய கட்டாயத்தில் இருக்கும். முதல் கட்டமாக 717 மதுபான கடைகள் மூடப்பட்டது. அது இல்லாமல் எல்லா இடத்துலையும் குட்கா போன்ற மதுபான பொருட்கள்லாம் தடை செய்யப்பட்டிருக்கு. அதையெல்லாம் நிறுத்தப்பட வேண்டிய கட்டாயத்தில் இருக்குது. எங்கெங்கெல்லாம் வந்து இல்லீகலாக மதுபானங்கள் விற்கப்படுதோ அதெல்லாம் தடுக்கப்பட வேண்டும்னு ஆல்ரெடி முதல்வர் வந்து
சொல்லியிருக்காங்க. ஸோ இதெல்லாம் படிப்படியாக செய்யப்பட்டு என்ன தமிழக மக்களுக்கு தேவையோ அது மற்றபடி எங்கேயுமே வந்து இந்த தமிழக மக்களுக்கு விரோதமான எந்த ஸ்டெப்பையும் கண்டிப்பாக முதல்வர்கள் எடுத்தார். நீட் தேர்வுக்கு வந்து பழைய முதல்வர் வந்து தொடர்ந்து கடிதமாக எழுதுறாருன்னு சொல்லி குற்றச்சாட்டு வச்சார். ஆனால் முதல்வரும் திரும்ப கடிதம் ஏன்னா நீட் தேர்வு யாரும் ஒன்றிய அரசுடைய கண்ட்ரோலில் இருக்குது. கண்டிப்பாக வந்து ஒரு தேர்வை கூட அவர்களால் ஒழுங்காக நடத்த முடியல. எவ்வளோ நேரம் மாணவர்கள் வந்து மன உளைச்சலுக்கு ஆளாவாங்க. ஒவ்வொரு நாளும் மாணவர்கள் வந்து மிகப்பெரிய மன உளைச்சல் இருக்காங்க. ஏன்னா இந்த தேர்வே பெரிய கஷ்டமான விஷயம். இந்த தேர்வில் வந்து இவங்க ஒரு தடவை நடத்தி முடிச்சுட்டு திரும்பவும் தேர்வு வைக்கிறாங்க, அதுக்கும் திரும்ப ப்ரிப்பேர் பண்ணணும். இது மிகப்பெரிய ஒரு வியாபாரமாகவும் இந்த நீட்டு தேர்வு வந்து மிகப்பெரிய வியாபாரமாக மாறி இருக்குது. சாதாரண ஏழை எளிய மக்களுக்கு வந்து ஒரு எட்டாத ஒரு இடமா இருக்குது. இதெல்லாம் மாற்றப்பட வேண்டும். நீட்டு வேண்டாங்கிறது தான் எங்களுடைய நோக்கம். பட் இது ஆல்ரெடி இம்ப்ளிமெண்ட் ஆயிடுச்சு. உச்சநீதிமன்றமும் ஆணையில் இருக்குது. கண்டிப்பாக இதை வந்து ஒரு தேர்தலை கூட ப்ராப்பராக நடத்த முடியலன்னா இது மாணவர்களுக்கு லட்சக்கணக்கான மாணவர்கள் பெரிய மன உளைச்சலை கொடுக்குறது. ஒவ்வொரு நாளும் தேர்தல் எப்போ வருதுன்னு தெரியாமல் உட்காந்துட்டு அப்புறம் தேர்தல் முடிஞ்சு அந்த தேர்வு முடிஞ்சு அந்த தேர்வுக்கான ரிசல்ட்டையும் காத்துட்டு இருந்து அதுக்கப்புறம் அதில் ரேங்கிங் வருது. நீட் ரேங்கிங்கில் பெரிய குளறுபடிகள் ஒவ்வொரு தடவையும் நடக்குது. அந்த ரேங்கிங்லேயும் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு தடவையும் வந்து வேறு மாநிலத்துலேருந்து வர்றவங்களுக்கான ரேங்கிங்லேயும் நிறைய டிஃப்ரென்சஸ் இருக்குது. இங்கே இருக்கிற மேனேஜ்மெண்ட் இன்ஸ்டிடியூஷன்ஸில் மேனேஜ்மெண்ட் காலேஜஸ்லேயும் வந்து பெரிய அளவில் இந்த நீட்டுனால பெரிய பயன் இல்லை. நீட்டில் வந்து குறைந்த மார்க் எடுத்தவங்களும் மேனேஜ்மெண்ட் காலேஜஸில் சேர முடிகிற சூழ்நிலை இருக்குது. அதனால் நீட்னால் எந்த பயனும் இல்லை. நீங்கள் தகுதியானவர்கள் தேர்வு செய்யணும்னா நீட்னால் எந்த பயனும் இல்லை. கண்டிப்பாக இது வந்து தேவையற்ற ஒன்று. அட்லீஸ்ட் இந்த தேர்வையாவது மாணவர்களுக்கு ஒரு பெரிய மன உளைச்சல் எல்லாம் நடத்தி முடிக்கிறாங்க. டாஸ்மார்க் இது குறைச்ச மாதிரி நேரம் குறைக்கப்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கா? இல்லை, முதல்வர் தான் முடிவு செய்வார். கண்டிப்பாக இதை கூடிய வருவோம். தகுதி நீக்கம் அவங்களுக்கு ஆதரவு அளித்த 25 பேருடைய கட்சி பொறுப்புகளை எடப்பாடி பழனிசாமி பறிச்சிருக்காரு. பட் லீகல் இஷ்யூவை நீங்கள் கால்குலேட் பண்ணலையா? ஏன்னா அவங்க பொறுப்பும் போயிருக்கு. அதை பற்றி இல்லை, அது அவங்களுடைய உட்கட்சி விவகாரம். அதில் என்ன நடக்குதுன்னு பேசுகிறதுக்கு எங்களுக்கு உரிமை இல்லை. ஏன்னா அவங்களுடைய கட்சியில் அவங்க ஆல்ரெடி வந்து அவங்க அதுக்கான விளக்கம் கொடுத்துருக்காங்க. என்னென்னா திரு எடப்பாடி அவர்களும் ஸ்டாலின் அவர்களும் திரு எடப்பாடி அவருடைய மகன் மிதுனும் ஒரு வார பத்திரிகையில் வந்துச்சு, ஒரு சில தொழிலதிபர்களும் சேர்ந்து திமுகவும் அதிமுகவும் சேர்ந்து ஒரு ஆட்சியை அமைக்க வேண்டும் என்று முயற்சி செய்தான் இருக்கு. ஸோ அதற்கு எதிர்ப்பு தெரிவித்து அந்த கட்சி எதை நோக்கி புரட்சித் தலைவரும் அம்மா அவர்களும் கட்சியை நடத்திட்டு இருந்தாங்களோ அதற்கு எதிராக திரு எடப்பாடி அவர்கள் செயல்படும் போது அதற்கு எதிர்ப்பு தெரிவித்து பெரும்பான்மையான எம்எல்ஏக்கள் வெளியே வந்து மக்கள் என்ன தீர்ப்பளித்தாங்களோ அதற்கு ஆதரவு தெரிவிக்கிறோம். அவங்கெல்லாம் வந்து எம்எல்ஏக்கள் முன்னாள் அமைச்சர்கள்லாம் பேட்டி கொடுத்துருக்காங்க. ஸோ அதில் நம்ம பேசுகிறதுக்கு ஒன்றுமே இல்லை. அதுக்கான விளக்கங்கள் ஆல்ரெடி தெளிவாக கொடுக்கப்பட்டிருக்கு. உதயநிதியும் ஸ்டாலினும் திரு எடப்பாடி அவர்களும் சேர்ந்து பின்புறம் வழியாக ஒரு ஆட்சியை அமைக்க முயற்சி செய்தார். மக்கள் அளித்த தீர்ப்புக்கு எதிராக ஆட்சி அமைக்க முயற்சி செய்தார்கள்னு சொல்கிறாங்க. எல்லாரும் சொல்கிறாங்க, அந்த கட்சியிலேருந்து வந்த எல்லா எம்எல்ஏகளும் சொல்கிறாங்க. ஸோ அதில் அது நியாயமான ஒரு விஷயமாக தான் படுது. இல்லை, கண்டிப்பாக இதற்கான முயற்சிகள் 100% நடந்தது. அவர்கள் இருவரும் சேர்ந்து ஆட்சி அமைக்க 100% முயற்சி செய்தார்கள். அதை அவர்கள் கூட்டணி கட்சியில் இருந்த அனைவரிடமும் கூப்பிட்டு பேசினார்கள் என்று தகவல் கேள்விப்பட்டோம். ஸ்டாலின் அவர்களும் அவருடைய கூட்டணி கட்சியில் இருந்த முக்கிய தலைவர்களை கூப்பிட்டு ஆலோசித்தார். திரு எடப்பாடி அவர்களும் கூப்பிட்டு ஆலோசித்தார். இவரெல்லாம் ரகசியமாக பல சந்திப்புகள் நடத்தியதாக எங்களுக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டது. கண்டிப்பாக இவர்கள் 100% முயற்சி செய்தார்கள். ஆனால் மக்கள் அளித்த தீர்ப்புக்கு எதிராக போக பெரும்பாலான கட்சிகளும் பெரும்பாலான தலைவர்களும் வேண்டாம் என்று முடிவெடுத்ததால் அந்த மிகப்பெரிய ஒரு புறவழி ஒரு பின்புறம் வழியாக ஒரு ஏற்பாடு செய்யப்பட்ட ஒரு கள்ள கூட்டணி அங்கேயே வந்து நிராகரிக்கப்பட்டது. இல்லை, முதல்வர் விரைவில் யாருக்கு என்ன இலாக்கான்றதை முடிவு செய்து முதல்வர் அறிவிப்பார். அது வந்து எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராகத்தான் அவங்க வெளியே வர்றாங்க அப்படின்னா அவங்கள போய் முதலமைச்சருக்கு தனிப்பட்ட முறையில் அலுவலகம் சந்திக்கிறது சோப்பா அனுப்பினதெல்லாம் உதயநிதி விமர்சிக்கிறாரு. இல்லை, அது யாரெல்லாம் வந்து அங்கே முக்கியமான ஒரு தலைவர்கள் எங்களுடைய தலைவரை பார்க்க விரும்பினார்களோ அவர்களை சந்திக்கிறது ஒன்றும் தப்பு இல்லை. தனிப்பட்ட முறையில் அவங்களுடைய இல்லத்திலையும் அவங்களுடைய அலுவலகத்திலையும் சந்திக்கிறதுல யாருக்கும் எந்த மாற்று கருத்தும் இல்லை. அதனால் எந்த இதுவும் அவங்க ஆல்ரெடி வந்து ஒரு வாரமாக அவங்க எதிர்நிலைகள் இருக்கிறாங்க, அவங்க எதிராக செயல்படுறாங்க. அதில் ஒரு சில பேர் வந்து சந்திக்கணும்னு விருப்பப்பட்டப்போ எங்களுடைய தலைவர் முதல்வர் வந்து முக்கிய தலைவர்களை சந்திக்கும் போது அவர்களை சந்திப்பதில் எந்த தவறு இல்லை. ஒரு சில பேரை ஒரு சில நேரத்தில் சந்தித்தால் அது சரியாக இருக்காது. ஏன்னா அரசியல் சூழ்நிலையில் ஒரு சில பேரை சந்தித்தால் அது மக்களுக்கும் எதிராக இருக்கும், சூழ்நிலையிலும் அது எதிராக இருக்கும். அதனால் அது சரியாக இருக்காது என்றதால் சந்திப்பு ஏற்பாடு செய்யப்படும். நன்றி.
ஏன்டா தள்ளுறீங்க? அண்ணா அண்ணா இது வேண்டாம் வேண்டாம் இது இதை எடுத்து நீங்க ரெக்கார்ட் பண்ணுங்க. அனைவருக்கும் வணக்கம். இன்று எங்களுடைய தலைவரின் தலைமையிலான அரசு பொறுப்பேற்று கிட்டத்தட்ட 6 நாட்கள் ஆகிடுச்சு. ஒவ்வொரு நாளும் ஆக்கப்பூர்வமான பணிகள் எங்களுடைய முதலமைச்சர், நம்மளுடைய தமிழக முதலமைச்சர் சார்பாக ஆக்கப்பூர்வமான பணிகள் ஒவ்வொரு நாளும் செய்யப்பட்டு வருகிறது. ஒவ்வொரு நாளும் மக்களுக்கு தேவையான அனைத்து உத்தரவுகள் எப்படின்னா மதுபான கடைகள் மூடப்பட்டதுலேருந்து பெண்களுக்கு பாதுகாப்பான சிங்கப்பெண் படை உட்பட ஒவ்வொன்றும் ஆக்கப்பூர்வமான ஒவ்வொரு பணிகளும் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. கண்டிப்பாக மக்கள் என்ன எதிர்பார்த்து வாக்களித்தார்களோ அது 100% நிறைவேற்றப்படும். எல்லா இடத்துலையும் வந்து இப்போ ட்ரக் ஃப்ரீ ஸ்டேட், அதாவது போதைப் பொருட்கள் இல்லாத தமிழகத்தை உருவாக்க கண்டிப்பாக எங்களுடைய முதலமைச்சர் தமிழகம் முழுவதும் இருக்கும் அனைத்து அதிகாரிகளையும் முடக்கி விடுவார். எதை எதிர்பார்த்து மக்கள் வாக்களித்தாங்களோ அது 100% நிறைவேறும் என்பதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. கண்டிப்பாக இப்போ என்னென்ன பழைய திட்டங்கள் என்னென்ன திட்டங்கள் இருக்குதோ அதெல்லாம் தொடரும்னு சொன்னதன் அடிப்படையில் நேற்றெல்லாம் பெண்களுக்கான 1000 ரூபாய் எல்லாமே வந்து இன்றைக்கி வர வைக்கப்பட்டது. ஸோ ஒவ்வொன்றும் கண்டிப்பாக எந்தவித தடையும் இல்லாமல் மக்கள் நல திட்டங்கள், மக்கள் நல பணிகள் மக்களுக்காக மட்டுமே செய்யக்கூடிய அரசாக இந்த அரசு வரும். சார், திருப்பங்கூர் தொகுதியிலேயே அதிகமான திட்டங்கள் வந்து இன்னும் நிறைவேற்றப்படாமல் நிறையா இருக்குது. இது எப்படி எதிர்கொள்ள போகிறீங்க நீங்கள் இப்போ அமைச்சர்? இல்லை, கண்டிப்பாக இப்போ தான் வந்து தொடங்கி இருக்கிறோம். இன்றைக்கி தான் வந்து முதல் பதவியேற்ற பிறகு வந்திருக்கோம். ஒவ்வொன்றாக ஆய்வு செய்து மக்களுக்கு தேவையான அனைத்து விஷயங்களும் செய்வோம். ஏன்னா மதுரை மாவட்டத்தை பொறுத்தவரை பார்த்திங்கன்னா மதுரை மாநகராட்சி முழுவதும் மக்களுக்கு வந்து இந்த கழிவுநீர் கால்வாய்கள் தேவையான ஒரு அடிப்படை வசதி ரொம்ப தேவையான ஒன்றாக இருக்குது. ஸோ அது இல்லாமல் எங்கெங்கெல்லாம் மக்களுக்கு என்னென்ன தேவை என்று கேட்டிருக்காங்களோ அதெல்லாம் ஏற்கனவே நிறைவேற்றணும் என்று சொல்லியிருக்கோம். ஸோ அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக படிப்படியாக நிறைவேற்றும். இல்லை, உங்களுக்கு இப்போ பட்ஜெட்டில் அடுத்த வர்ற நிதிநிலையில் சேர்த்து தான் அதை அறிவிக்க முடியும். ஏன்னா ஃபினான்ஷியல் பட்ஜெட் முடிஞ்ச பிறகு தான் அதை அறிவிக்க முடியும். ஸோ அதற்கான நிதி ஆதாரங்கள் எல்லாரையும் சேர்த்து தான் அறிவிக்க முடியும். ஸோ அதுக்கு கொஞ்சம் டைம் வேணும்னு கண்டிப்பாக எங்களுடைய முதலமைச்சர் சொல்லியிருக்காரு. ஏன்னா ஃபினான்ஷியல் பட்ஜெட்ஸு நீங்கள் இப்போ வந்து அடுத்த பட்ஜெட் முடிஞ்சு நிதிநிலை அறிக்கையை பார்த்த பிறகு தான் செய்ய முடியும். ஸோ அதான் நடைமுறை. பெரும்பான்மையை தான் நிரூபித்தாச்சு. இதற்கு மேலே என்ன 140 பேர் எங்களுக்கு ஆதரவு வாங்கியிருக்காரு. எங்களுடைய கூட்டணி கட்சி சார்பாக நாங்கள் 120 பேருக்கான ஆதரவுகளை நாங்கள் கவர்னர்கிட்ட கொடுத்துருந்தோம். 120 ஆதரவு இல்லாமல் மேலும் சிலர் வந்து சில எம்எல்ஏக்கள், பல எம்எல்ஏக்கள் வந்து கண்டிப்பாக இது மக்கள் அளித்த தீர்ப்பை நாம் வரவேற்க வேண்டும், மக்கள் அளித்த தீர்ப்புக்கு ஆதரவாக இருக்க வேண்டும் என்று பல எம்எல்ஏக்கள் மற்ற கட்சிகளில் வந்து ஆதரவு தெரிவிக்கிறாங்க. கண்டிப்பாக மக்கள் வந்து ஒட்டுமொத்த தமிழக மக்களும் மாற்றத்தை விரும்பி அளித்த தீர்ப்பை ஏற்றுக்கொண்டு 144 பேர் ஆதரவாக இருந்த நிலையில் இதில் என்ன பெரும்பாலும் நிலைக்கு ஆட்சி எப்போது வேண்டுமானாலும் எதுவுமே ஆகாது. இது மக்கள் அளித்த தீர்ப்பு, ஒட்டுமொத்த தமிழக மக்கள் அளித்த தீர்ப்பு. ஸோ அதனால் இது எதுவும் யாரும் செய்ய முடியாது. ஒட்டுமொத்த மக்களுக்கான வெற்றி இது. அதில் ஒன்று என்ன, மதுரை மாநகராட்சி ஊழல்னால வந்து மன்ற தலைவர்கள்லாம் நீக்கப்பட்டாங்க, மேயர் இருக்கு. இப்போ மாநகராட்சி எப்படி இதை செயல்படுத்துவாங்க? இந்த ஆட்சியில் எப்படி செயல்படுத்தப்படும்? மதுரை மாநகராட்சி மட்டுமே தமிழகத்தில் அது ஒரு முடக்கப்பட்ட மாநகராட்சி. ஏன்னா இது போன ஆட்சியில் அந்த 4 வருஷத்தில் மொத்தமாக மாநகராட்சியில் 400 கோடிக்கு மேலே ஊழல்கள் பிடிபட்டிருக்கு. அதில் நிறைய விசாரிக்கப்படாமல் இருக்குது. நிறைய மக்களுடைய பணங்கள் திருடப்பட்டிருக்கு. ஸோ இது அனைத்தும் விசாரிக்கப்பட வேண்டும். மற்றபடி எல்லாமே மாநகராட்சியில் இப்போ என்ன பணிகள் நடந்துகிட்டு இருக்கோ, ஏன்னா அடுத்து வர்ற பட்ஜெட்டுக்கு அப்புறம் தான் இதை பண்ண முடியும். உள்ளாட்சி தேர்தலும் விரைவில் எப்போ வருதுன்னு நம்ம பார்க்கணும். ஸோ அதனால் மாநகராட்சியில் இதுவரை நடந்த ஊழல்கள் அனைத்தும் இது பண்ண வேண்டும், சீரமைக்க வேண்டிய பணிகள் நிறைய இருக்குது. ஏன்னா ஊழல் இல்லாமல் தடுக்கப்பட வேண்டிய ஒரு முன்னெடுப்பை எங்களுடைய முதல்வர் வந்து எல்லா இடத்தையும் முன்னெடுத்துட்டு இருக்காங்க. ஸோ ஊழல் எங்கெங்கே நடைபெறும், எங்கெங்கெல்லாம் லீக்கேஜஸ் இருக்கும், எங்கெங்கெல்லாம் அரசு துறைகள் எங்கெங்கே லீக்கேஜஸ் இருக்குமோ அதெல்லாம் கண்ட்ரோல் பண்ண வேண்டிய கட்டாயத்தில் இருக்கும்.
மக்களை தடுக்கிறது மெயின் திட்டமாக சொல்லுவீங்க. பூரண மதுவிலக்கு நம்ம இதில் சாத்தியமா? அதற்கான இல்லை, ஒவ்வொன்றும் படிப்படியாக தான் செய்ய வேண்டிய கட்டாயத்தில் இருக்கும். முதல் கட்டமாக 717 மதுபான கடைகள் மூடப்பட்டது. அது இல்லாமல் எல்லா இடத்துலையும் குட்கா போன்ற மதுபான பொருட்கள்லாம் தடை செய்யப்பட்டிருக்கு. அது எல்லாம் நிறுத்தப்பட வேண்டிய கட்டாயத்தில் இருக்குது. எங்கெங்கெல்லாம் வந்து இல்லீகலாக மதுபானங்கள் விற்கப்படுதோ அதெல்லாம் தடுக்கப்பட வேண்டும்னு ஆல்ரெடி முதல்வர் வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இதெல்லாம் படிப்படியாக செய்யப்பட்டு என்ன தமிழக மக்களுக்கு தேவையோ அது மற்றபடி எங்கேயுமே வந்து இந்த தமிழக மக்களுக்கு விரோதமான எந்த ஸ்டெப்பையும் கண்டிப்பாக முதல்வர்கள் எடுத்தார். நீட் தேர்வுக்கு வந்து பழைய முதல்வர் வந்து தொடர்ந்து கடிதமாக எழுதுறாருன்னு சொல்லி இப்போ குற்றச்சாட்டு வச்சார். ஆனால் முதல்வரும் திரும்ப கடிதம் ஏன்னா நீட் தேர்வு யாரும் ஒன்றிய அரசுடைய கண்ட்ரோலில் இருக்குது. கண்டிப்பாக வந்து ஒரு தேர்வை கூட அவர்களால் ஒழுங்காக நடத்த முடியல. எவ்வளோ நேரம் மாணவர்கள் வந்து மன உளைச்சலுக்கு ஆளாவாங்க. ஒவ்வொரு நாளும் மாணவர்கள் வந்து மிகப்பெரிய மன உளைச்சல் இருக்காங்க. ஏன்னா இந்த தேர்வே பெரிய கஷ்டமான விஷயம். இந்த தேர்வில் வந்து இவங்க ஒரு தடவை நடத்தி முடிச்சுட்டு திரும்பவும் தேர்வு வைக்கிறாங்க. அதுக்கும் திரும்ப ப்ரிப்பேர் பண்ணணும். இது மிகப்பெரிய ஒரு வியாபாரமாகவும் இந்த நீட்டு தேர்வு வந்து மிகப்பெரிய வியாபாரமாக மாறி இருக்கு. சாதாரண ஏழை எளிய மக்களுக்கு வந்து இப்போ ஒரு எட்டாத ஒரு இடமா இருக்குது. இதெல்லாம் மாற்றப்பட வேண்டும். நீட்டு வேண்டாங்கிறது தான் எங்களுடைய நோக்கம். பட் இது ஆல்ரெடி இம்ப்ளிமெண்ட் ஆகிடுச்சு. உச்சநீதிமன்றமும் ஆணையில் இருக்குது. கண்டிப்பாக இதை வந்து ஒரு தேர்தலை கூட ப்ராப்பராக நடத்த முடியலன்னா இது மாணவர்களுக்கு லட்சக்கணக்கான மாணவர்கள் பெரிய மன உளைச்சலை கொடுக்குறது. ஒவ்வொரு நாளும் தேர்தல் எப்போ வருதுன்னு தெரியாமல் உட்காந்துட்டு அப்புறம் தேர்தல் முடிஞ்சு அந்த தேர்வு முடிஞ்சு அந்த தேர்வுக்கான ரிசல்ட்டையும் காத்துட்டு இருந்து அதுக்கப்புறம் அதில் ரேங்கிங் வருது. நீட் ரேங்கிங்கில் பெரிய குளறுபடிகள் ஒவ்வொரு தடவையும் நடக்குது. அந்த ரேங்கிங்லேயும் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு தடவையும் வந்து வேறு மாநிலத்துலேருந்து வர்றவங்களுக்கான ரேங்கிங்லேயும் நிறைய டிஃப்ரென்சஸ் இருக்குது. இங்கே இருக்கிற மேனேஜ்மெண்ட் இன்ஸ்டிடியூஷன்ஸில் மேனேஜ்மெண்ட் காலேஜஸ்லேயும் வந்து பெரிய அளவில் இந்த நீட்டுனால பெரிய பயன் இல்லை. நீட்டில் வந்து குறைந்த மார்க் எடுத்தவர்களும் மேனேஜ்மெண்ட் காலேஜஸில் சேர முடிகிற சூழ்நிலை இருக்குது. அதனால் நீட்னால் எந்த பயனும் இல்லை. நீங்கள் தகுதியானவர்கள் தேர்வு செய்யணும்னா நீட்னால் எந்த பயனும் இல்லை. கண்டிப்பாக இது வந்து தேவையற்ற ஒன்று. அட்லீஸ்ட் இந்த தேர்வையாவது மாணவர்களுக்கு ஒரு பெரிய மன உளைச்சல் எல்லாம் நடத்தி முடிக்கிறாங்க. மது டாஸ்மார்க் இது குறைச்ச மாதிரி நேரம் குறைக்கப்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கா? இல்லை, முதல்வர் தான் முடிவு செய்வார். கண்டிப்பாக இதை கூடிய வரும். தகுதி நீக்கம் அவங்களுக்கு ஆதரவு அளித்த 25 பேருடைய கட்சி பொறுப்புகளை எடப்பாடி பழனிசாமி பறிச்சிருக்காரு. அதை எடுத்துட்டாரு. பட் லீகல் இஷ்யூவை நீங்கள் கால்குலேட் பண்ணலையா? ஏன்னா இல்லை, அது பொறுப்பும் போயிருக்கு. அதை பற்றி இல்லை, அது அவங்களுடைய உட்கட்சி விவகாரம். அதில் என்ன நடக்குதுன்னு பேசுகிறதுக்கு எங்களுக்கு உரிமை இல்லை. ஏன்னா அவங்களுடைய கட்சியில் அவங்க ஆல்ரெடி வந்து அவங்க அதுக்கான விளக்கம் கொடுக்குறதுக்காங்க. என்னென்னா திரு எடப்பாடி அவர்களும் ஸ்டாலின் அவர்களும் திரு எடப்பாடி அவருடைய மகன் மிதுனும் ஒரு வார பத்திரிகையில் வந்துச்சு. ஒரு சில தொழிலதிபர்களும் சேர்ந்து திமுகவும் அதிமுகவும் சேர்ந்து ஒரு ஆட்சியை அமைக்க வேண்டும் என்று முயற்சி செய்தான் இருக்கு. ஸோ அதற்கு எதிர்ப்பு தெரிவித்து அந்த கட்சி எதை நோக்கி புரட்சித் தலைவரும் அம்மா அவர்களும் கட்சியை ஆரம்பித்து கட்சியை நடத்திட்டு இருந்தாங்களோ அதற்கு எதிராக திரு எடப்பாடி அவர்கள் செயல்படும் போது அதற்கு எதிர்ப்பு தெரிவித்து பெரும்பான்மையான எம்எல்ஏக்கள் வெளியே வந்து மக்கள் என்ன தீர்ப்பளித்தாங்களோ அதற்கு ஆதரவு தெரிவிக்கிறோம். அவங்கெல்லாம் வந்து எம்எல்ஏக்கள் முன்னாள் அமைச்சர்கள்லாம் பேட்டி கொடுத்துருக்காங்க. ஸோ அதில் நம்ம பேசுகிறதுக்கு ஒன்றுமே இல்லை. அதுக்கான விளக்கங்கள் ஆல்ரெடி தெளிவாக கொடுக்கப்பட்டிருக்கு. உதயநிதியும் ஸ்டாலினும் திரு எடப்பாடி அவர்களும் சேர்ந்து பின்புறம் வழியாக ஒரு ஆட்சியை அமைக்க முயற்சி செய்தார். மக்கள் அளித்த தீர்ப்புக்கு எதிராக ஆட்சி அமைக்க முயற்சி செய்தார்கள்னு சொல்கிறாங்க. எல்லாரும் சொல்கிறாங்க, அந்த கட்சியிலேருந்து வந்த எல்லா எம்எல்ஏகளும் சொல்கிறாங்க. ஸோ அதில் அது நியாயமான ஒரு விஷயமாக தான் படுது. லாஜிக்காக நீங்கள் நம்புறீங்க. ஏன்னா 2வது நாள் ஸ்டாலின் அறிவிக்கிறார், எக்ஸிஎம் சொல்கிறாரு, நாங்கள் தாவேக்க ஆட்சியில் தடுக்க இல்லை, கண்டிப்பாக இதற்கான முயற்சிகள் 100% நடந்தது. அவர்கள் இருவரும் சேர்ந்து ஆட்சி அமைக்க 100% முயற்சி செய்தார்கள். அதை அவர்கள் கூட்டணி கட்சியில் இருந்த அனைவரிடமும் கூப்பிட்டு பேசினார்கள் என்று தகவல் கேள்விப்பட்டோம். ஸ்டாலின் அவர்களும் அவருடைய கூட்டணி கட்சியில் இருந்த முக்கிய தலைவர்களை கூப்பிட்டு ஆலோசித்தார். திரு எடப்பாடி அவர்களும் கூப்பிட்டு ஆலோசித்தார். இவரெல்லாம் ரகசியமாக பல சந்திப்புகள் நடத்தியதாக எங்களுக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டது. கண்டிப்பாக இவர்கள் 100% முயற்சி செய்தார்கள். ஆனால் மக்கள் அளித்த தீர்ப்புக்கு எதிராக போக பெரும்பாலான கட்சிகளும் பெரும்பாலான தலைவர்களும் வேண்டாம் என்று முடிவெடுத்ததால் அந்த மிகப்பெரிய ஒரு புறவழி ஒரு பின்புறம் வழியாக ஒரு ஏற்பாடு செய்யப்பட்ட ஒரு கள்ள கூட்டணி அங்கேயே வந்து நிராகரிக்கப்பட்டது. இல்லை, முதல்வர் விரைவில் யாருக்கு என்ன இலாக்கான்றதை முடிவு செய்து முதல்வர் அறிவிப்பார். அது வந்து எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராகத்தான் அவங்க வெளியே வர்றாங்க அப்படின்னா அவங்கள போய் முதலமைச்சருக்கு தனிப்பட்ட முறையில் அலுவலகம் சந்திக்கிறது
சோஃபா அனுப்புனதெல்லாம் உதயநிதி விமர்சிக்கிறாரு. இல்லை அது யாரெல்லாம் வந்து அங்கே முக்கியமான ஒரு தலைவர்கள் எங்களுடைய தலைவரை பார்க்க விரும்பினார்களோ அவர்களை சந்திக்கிறதுல ஒன்றும் தப்பு இல்லை. தனிப்பட்ட முறையில் அவங்களுடைய இல்லத்திலையும் அவங்களுடைய அலுவலகத்திலையும் சந்திக்கிறதுல யாருக்கும் எந்த மாற்று கருத்தும் இல்லை. அதனால் எந்த இதுவும் அவங்க ஆல்ரெடி வந்து ஒரு வாரமாக அவங்க எதிர்நிலைகள் இருக்கிறாங்க, அவங்க எதிராக செயல்படுறாங்க. அதில் ஒரு சில பேர் வந்து சந்திக்கணும்னு விருப்பப்பட்டப்போ எங்களுடைய தலைவர் முதல்வர் வந்து முக்கிய தலைவர்களை சந்திக்கும் போது அவர்களை சந்திப்பதில் எந்த தவறும் இல்லை. இப்போ எடப்பாடியெல்லாம் சந்திச்சிருக்கணுன்றதான அடுத்த விமர்சனம் வைக்கிறாங்க. இல்லை ஒரு சில பேரை ஒரு சில நேரத்தில் சந்தித்தால் அது சரியாக இருக்காது. ஏன்னா அரசியல் சூழ்நிலையில் ஒரு சில பேரை சந்தித்தால் அது